அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபர்மேஷன். இந்த சிஎஸ்எஸ்எல் எக்ஸாமினேஷன் 2025 பார்த்தீங்கன்னா வருகின்ற 28/6/2026 அன்று காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெற உள்ளது. ஏன் இந்த டைமர்ஸ் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் அப்படின்னா 2 மணி நேரம் நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கிறதுனால காலை 10 மணிக்கு நடக்கிற எக்ஸாம் 12 மணிக்கும், அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு நடக்கிற எக்ஸாம் 4:30 மணிக்கும் முடியுது. இண்டிகேட்டிவ் சிலபஸில் என்னென்ன இருக்கும், பேப்பர் 1ல் என்ன இருக்கும், பேப்பர் 2ல் என்ன இருக்கும் அப்படின்றத ஸோ இதை வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் என்ன இருக்கும், என்னென்ன கொஷின்ஸில் எந்தெந்த பார்ட்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் நோ செக்ஷனல் அலோகேஷன். நம்ம 2 பேப்பர் எழுதுகிறோம், அந்த 2 பேப்பருக்கும் செக்ஷனல் அலோகேஷன் கிடையாது. அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 20 கொஷின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து டிபெண்டிங் அப்பான் த ஆஸ்கிங் த கொஷின் பேப்பர் செட்டர். கொஷின் பேப்பர் செட்டர் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பரில் இந்த பார்ட்டில் இவ்வளோ கொஷின் இருக்கணுன்றத ஃபிக்ஸ்அப் பண்ணுவாங்க. சிலபஸையே கூட பார்த்துருக்க மாட்டீங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே அதனால தான் ஹால் டிக்கெட்டை கூடயே இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரி இந்த இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்றதையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்க்காம போனீங்க அப்படின்னா லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தான். அப்போ முதல் முறையாக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் 2.05 நெகட்டிவ் மார்க்கிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எழுதக்கூடிய கேள்விகளில் எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டியதாக நீங்கள் யோசித்து அட்டன் பண்ணணுமா, அப்படி அட்டன் பண்ணால் நமக்கு எவ்வளோ இதுன்ற அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெல்லாம் வந்து ஃபோர்நூன் பேப்பரில் பேப்பர் 1க்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 1 மணிக்கு வந்து ஆஃப்டர்நூன் பேப்பரில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நமக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக உள்ளே வந்து 8:30 உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கும் 2:30 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்னென்ன கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் இந்த ஹால் டிக்கெட் இஸ் வெரி கம்பல்சரி. அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டி இருக்கணும். உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கணும், அது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் ஃபாலோ தட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முன்னாடியே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க, அது வந்து பெட்டர் ஐ திங்க். நீங்கள் அங்கே வந்தீங்கனாலும் அவங்க உங்களுக்கு வந்து கம் கொடுப்பாங்க, நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கம் இல்லாத பட்சத்தில். ஆனால் இது வந்து டைம் சேவிங் ப்ராசஸ் தான் நான் சொல்வேன். ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க ஹால் டிக்கெட்டில். அடுத்து வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அப்படின்றது கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இது மாதிரி எது வேணால் நீங்கள் காட்டலாம். பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணணும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடிங்க்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் ஹோலாகவே பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் பால் பாயிண்ட் பென் வந்து 1க்கா 2 வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று சம்திங் எதாவது இஷ்யூ ஆனால் கூட இன்னொரு பென்னு கூட அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 பென் வந்து எடுத்துக்கோங்க. 1 தேவை எக்ஸாமுக்கு, கூடுதலாக 1 வச்சுக்கிறதுல தப்பில்லை. அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் கொண்டு வர வேணாம், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் வந்து கிளாக் ரூம்ஸ் எல்லாம் அங்கே அலாட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் வச்சுட்டு வர்ற மாதிரியான அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய எல்லா தகவலும் உடனுக்குடனே பெற்றிட வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நிறைய காணொலிகள் இருக்குது, நிறைய விடயங்களை நம்ம வந்து தர இருக்கிறோம். அதே மாதிரி யூடிசிக்கான வீடியோவும் ஒரு காணொலியும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, போடுறதா இருக்கேன். முதல்ல இந்த மாதிரி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியில் நான் பேச வந்தேன். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.